வணக்கங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? ஒண்ணும் இல்ல. குப்பை ஏதாவது இருக்கா? இல்ல. குப்பை ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளீன் பண்றேன். ஓகே. உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சாப்பாடெல்லாம் போடுறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது, அதனால உங்களுக்கு இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அத என்னாச்சு? சுத்திட்டானா? இல்ல, கால் மிச்சிட்டு இருக்கியா? சந்தோஷத்துல கையெல்லாம் உதறுதுங்க, நீங்களே குத்திங்க. உங்க நெஞ்சில அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க. ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல, நேரு. ஓ. ஹாய். ஹாய். வேலைக்கார கொடுத்த பூவெல்லாம் வச்சு. பங்கஜ், என்ன இது? ஏன் இப்படி பண்ண? ஐ அம் சாரி. டென்ஷன். அனாதை இல்லத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு யாராவது ஷூரிட்டி கொடுக்கறதா இருந்தா லோன் தரதா ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல. அம்மா, அதுக்கு ஷூரிட்டி யார் கொடுப்பாங்க? நான் இல்ல. உனக்காக, நீ கட்ட போற கட்டடத்துக்காக நான் பங்கஜ் அப்படிங்கிற செங்கலா கூட மாற தயாரா இருக்கேன். என்ன? குப்பை இல்லைன்னு சொன்னீங்க, குப்பை வந்துருச்சு. வரேன். உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய் இப்ப நீ குப்பை தொட்டியில விழுந்த பூவை பொறுக்கிட்டு இருக்க. இது உனக்கு தேவைதானா? நாளை காலையில் இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு, இத குப்பையில கொட்டிடு. என்ன போ, உன்னை திருத்தவே முடியாது. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு, வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு, வாயில பில்டர் வச்சுக்கிட்டு, வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை, பிரெயின். ஏன் மச்சான், என்கிட்டே பீலா வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மானத்துக்கு போறத கஸ்மாலம். டேய், உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி? சொல்லு சொல்லு. மீன் முழு தலையா சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா ரெண்டு தம்மு தம்மு. தெரியுற அந்த ஏழைங்களை பத்தி. ஏழைங்களை பத்தி வாயை திறந்த உன் வாயில சாணி வச்சு அமுக்கிடுவேன். ஏப்பா, ஏழைங்களை பத்தி பேசினா உனக்கு ஏழைங்களை பத்தி யாருமே பேசாதீங்கடா. ஏன்னு கேளுங்கள, பேச சொல்லு, வாயில இஸ்திரி போட்டுருவேன். போட்டுருவேன். மச்சான், சத்தம் போட்ட ஒண்ணு விடாம சொல்லிடு. ஏண்டா மச்சான் மச்சாங்கிட்டே பிளாக்மெயில் பண்ற? புதுமையா இருக்குடா. பெருசு அது வேற ஒண்ணு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே? அட, நான் துவைக்கிற தண்ணியை சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க. நீ வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நாரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம், தண்ணி இல்லைன்னா ஏழைங்க. ஏழைங்களை பத்தி பேசாம போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். மச்சான், இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? அந்த கிரீம் பிஸ்கட்ஸ் கொடுங்க.
இதான் எக்ஸிபிஷனா? இன்னும் 2 பாக்கெட் கொடுங்க. இந்தா. சிஜோ இதெல்லாம் எடுக்க கூடாதுங்க. Thank you. இன்சல்ட். Take it, பங்கஜ். புடிங்க. அவாடி உங்களுக்கு கூட ஆட தெரியுது. கிராமத்துல கத்துக்கிட்டங்க. என்ன பங்கஜ், என்னாச்சு? கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கண்ட இடத்துல கண்ட உடனே ஆடுற நீ. கமான் பங்கஜ், ப்ளீஸ் போட்டு. என்ன இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கற? நீயும் ஆட வேண்டியதானே? ஆட தெரிஞ்சு ஆடிப்பல. அதான் நல்லா குளுக்குறீங்களே, அதுவும் ஆட்டம் தானே. Come on. Follow me, oh me, follow me. Oh, shooting very easy, huh? Hands up! Hands up! I'm going to shoot you. I'm going to shoot you. என்ன பங்கஜ்? This side. ஹலோ என்னங்க, அதை கொஞ்சம் கொடுங்களேன். இது என்ன தெரியுமில்ல? கன்னு. சும்மா பார்த்துட்டு தரேன், கொடுங்க. கண்ட்ரி ப்ரூட் ஷூட் பண்ண போறானா? ஐயோ. Very good. எப்படிங்க? என்னோட பர்ஸ். அது எங்க குடும்பமே வேட்டைக்கார குடும்பங்க. எங்க அப்பா புடியெல்லாம் சுட்டிருக்காரு, குரங்கெல்லாம் சுட்டிருக்காரா? இதே மாதிரி ஒண்ணு சுட்டிருக்காரு. ரொம்ப பேசுறான், டென்ஷன் பண்றான். பங்கஜ்! Come on, let's go. வாங்க. வெரி குட். இந்த கூட்டத்துல இவரோட சண்டை போடுறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா? யாரு வரீங்க? எங்க? யாரு? இங்க 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 இங்க. ஐயோ, என்னங்க நீங்க? அதெல்லாம் வேண்டாங்க. பெரிய வேட்டைக்காரன் பரவான்னு சொன்னல, இவனை ஜெயிச்சு காட்டு, உன்னை மாவு இருந்துடும். பங்கஜ், don't be a real sadist. மார்த்தாண்ட, நீங்க போங்க. All the best. நீங்க சொல்லிட்டீங்களே. என்ன ராசா? ஐயா, என்ன தெரியலீங்களா சின்ன ராசா? நான் தான் மாடசாமி. ஐயா, உங்களோட போட்டோ எடுத்துக்கிறட்டுங்களா? மனுஷன் சத்தம் போடாத. பேமானி போட்டோ எடுறா. மனுஷன் எப்படிங்க பார்வையிலேயே அந்த பைல்வானை கீழே விழ வச்சிட்டீங்க? பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்க. இது என்னங்க சுண்டக்கா? ஏன் இப்போ உங்க பார்வையில நானும் சுவை என்னது? ஒரு புலம்பல்ஸ் மகாராசான்னு நினைப்பு. என்ன பங்கஜ், சொல்லாமலே வந்துட்டீங்க? அந்த பைல்வான் தோத்தது பிடிக்கலையா? யார் தோத்தா எனக்கு என்ன? நான் தோக்காம இருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. பங்கஜ், பங்கஜ், ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? இவ்வளவு நாளா நான் ஸ்லோவா இருந்தேன். சார் பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வரவன் தண்ணி போட்டுட்டு வருவான். காலை ரொம்ப கெட்டு போச்சுங்க. பங்கஜ்! Idiot! ஹலோ சார், என்ன இது? பீருக்கே எப்படியா சுத்தம்? ஏமாத்தண்ணன், நீங்க குடிப்பீங்களா? இது என்னங்க குவார்டர்? நான் ஃபுல்லே அடிப்பேன். ஐயா, சும்மா அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இனிமே இந்த வண்டி ஓடாது. தூக்கிட்டு போலாமா? ப்ளீஸ். ஐயா பாத்து பாத்து. இப்படி 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 இப்படி. விஜயா, இங்க 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 அப்படியே உட்காருங்க. தேங்க்ஸ். ஏய் குட்டி, வரியா? என்னம்மா இதுக்கே கோச்சிக்கிறியா? ஏய், நான் அனாவசியமா ஆம்பளைங்க கிட்ட பேசுறது, நீயும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? ஒரு 5 நிமிஷம், கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன். பொறுத்துக்கோமா. உனக்கு ஒண்ணு எடுத்துக்கோ. இதுல கூட தப்பே இல்லை. பங்கஜ்!